எனக்கு இந்த பேங்கிங்னா என்ன கூட தெரியாது. எனக்கு ஒரு பயம், வீட்டில் விடுவாங்களா விட மாட்டாங்களா. ஆனால் எனக்கு ஒரு கை வச்சு எதுவும் பண்ண முடியாது. எனக்கு ஒரே எய்மு, படித்து இந்த தடவை கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும். மைண்டே சேஞ்ச் ஆகிடுச்சு, எனக்கு பாஸ் பண்ண அவ்வளோதான். இப்போ 2 நாளாக ஸ்லீப்பிங் டேப்லெட்டே விட்டுலாம் முடிவு பண்ணிட்டேன். நான் அப்பா சொல்கிறாரு போகிறது வேணாடா, இங்கே இருந்து போடுறேன், அவங்கள விட்டு நான் இருக்க முடியாதுன்னு சொல்கிறேன். நான் வீட்டுக்கு ஒரு பையன், ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சு, என்னை வந்தவங்களாம் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபெயிலியர், லைஃபே ஃபெயிலியர் ஆகிடுச்சு எனக்கு. வணக்கம், என் பேர் ஜெயகுரு. நான் அருப்புக்கோட்டையிலேருந்து வர்றேன். எனக்கு ரீசெண்டாக 2020 ஜனவரி 1 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுலேருந்து எனக்கு பெரிய ஆக்சிடென்ட். இந்த கால் வராது, இந்த கை வராது. கால் பிளேட் போட்டுருக்காங்க, கை நர்வ் கட் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அங்கே ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மறுபடியும் அங்கே அப்புறம் எல்லாம் மனசை தேட்டிட்டு அப்புறம் என் லைஃப்பில் சில லைஃப் இஷ்யூலாம் ஆச்சு. அதை மறக்க ரொம்ப நாளாச்சு முடியவே முடியல. கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலான்ட்டு முடிவு பண்ணாங்க. எனக்கு இந்த பேங்கிங்னா என்ன கூட தெரியாது. இங்கே வந்தப்பறம் அந்த இன்ஸ்டியூட் சேர்ந்தப்பறம் தெரியும் பேங்கிங்னா என்ன இருக்குன்ட்டு. அப்புறம் அங்கே சேர்ந்தேன், அவ்வளோவா கோச்சிங் சரியில்லை. அப்புறம் வரண்டா ரேஸை பற்றி கேள்விப்பட்டேன். அப்போ வரண்டா ரேஸில் ஆன்லைன் அங்கே ஃபோன் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு கேப் சொல்கிறீங்க, நடக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக ரேஸ் மதுரையில் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் கான்டெக்ட் பண்ணி ஆன்லைனில் கால் பண்ணேன். ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணேன். ஆன்லைனில் படிக்கும் போதேவும் சில நேரம் படிப்பேன், சில நேரம் அப்படியே மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும், மொபைல் நோண்டுவேன், வெளியே போயிட்டு வருவேன். ரொம்ப இதாக போச்சு. அப்போ தான் பிவி பற்றி பரத் சார் வீடியோ போட்டிருந்தாரு. மொதல் வீடியோலேயே இன்ஸ்பயர் ஆகிட்டேன். எனக்கு ஒரு பயம், வீட்டில் விடுவாங்களா விட மாட்டாங்களா. ஆனால் எனக்கு ஒரு கை வச்சு எதுவும் பண்ண முடியாது. அப்படியே அவங்க திங்க் பண்ணாங்க. எனக்கு ஒரே எய்மு, படித்து இந்த தடவை கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும். இப்போ ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான். அப்புறம் படிக்கிறதுக்கு அடுத்த வீடியோவில் 8 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்கலாம், 8 மணி நேரம் தூங்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொன்னாங்க. வந்தேன், மைண்டே சேஞ்ச் ஆகிடுச்சு எனக்கு. அந்த பழைய சிந்தனைலாம் சிந்திக்காதவாறு டிவி என்னை மாற்றிச்சுனைய. ஒன்லி படிப்பு. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சோமா, ப்ரெஷ் பண்ணோம், குளித்தோம், கரெக்டாக லைப்ரரி போனோம். காலையில் வார்ம் அப் செக்ஷன் முடிச்சு போவோம். சார் பேசுவார், மென்டர் சார் பேசுவாங்க. அப்புறம் நான் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்லாம் சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், ஏப்ரல் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படித்தோம். அது முடிச்சோடனே சாப்பிட்டு மறுபடியும் கிளாஸ் செக்ஷன் அட்டன் பண்ண போயிடுவோம். இங்கிலீஷ் கிளாஸ் போடும். இங்கிலீஷ் கிளாஸ் முடிஞ்ச பிறகு வக்காப்ஸ் போவோம். வக்காப்ஸ் முடிஞ்ச மதியம் சாப்பிட்டு மறுபடியும் மேக்ஸ் ஆரம்பிச்சுவாங்க. மேக்ஸ் 1 hour முடியும். அதில் கொஸ்டின்ஸ் 200 சம் இருக்கும். அந்த 200 சம் எப்படின்னா, மொதல் ஒரு 30 சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபிகல்ட்டி கூட்டிகிட்டே போகும். ஈஸி டு மாடரேட் டு ஹை லெவல் அப்படி போகும். அதில் தெரியாத கொஸ்டினை மென்டர்கிட்ட கேட்டு எப்போ கூப்பிட்டாலும் சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது முடிஞ்சோடனே லேபுக்கு போவோம். டீ பிரேக் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 6 o'clock மறுபடியும் மென்டர் செக்ஷனு. அதில் வைவாஸ் கேட்பாங்க. மறுபடியும் கரண்ட் அஃபேர்ஸ் ஓடும், என்னென்ன ஓடணுன்ட்டு. இப்போ மறுபடியும் டெஸ்ட்டில் என்னென்ன பண்ணீங்க என்ன அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லேபுக்கு போவாங்க. அப்போ வீக் டெய்லி டெஸ்ட் ஓடும். டெய்லி டெஸ்ட் முடிஞ்ச பிறகு அந்த மார்க்கை உடனே வெளியே கொடுத்துட்டு நீங்கள் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம், நம்ம எந்த யூடியூபர் நம்ம ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அவளை சாப்பிட்டு ஒரு 11 மணிக்கு தூங்கிடலாம். பிவிக்கு வந்த பிறகு அந்த மைண்டு அப்படியே மாறிடுச்சு. ஒன்லி படிப்பை விட்டு நமக்கு எதுவும் இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு எனக்கு. ஸோ அந்த வீட்டுக்கு எங்கள் அம்மா அப்பா கால் பண்ணுறது ஒரு 5 minutes 2 minutes தான். அதான் கால் பண்ண மாட்டேன். அவங்க கால் பண்ண எடுக்கவும் முடியாது, அவங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. பிவி வந்தனால படிக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பு. இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆர்ஆர்பிக்கு கண்டிப்பாக எடுத்தே தீர்வுன்ட்டு கண்டிப்பாக 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு மென்டருங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க கரெக்டாக இந்த இது படிங்க அது படிங்க கரெக்டாக சொல்கிறாங்க. அது கரண்ட் அஃபேர்ஸ் எங்களுக்கு வெளியே இருந்தால் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி அந்த இது தெரியல. ஏன்னா நாங்கள் சவுத்தில் இருக்கோம். நான் படித்த பழைய இன்ஸ்டியூட்டில் கரண்ட் அஃபேர்ஸ்னால் என்ன, சும்மா போர்டில் ஒரு 5 பாயிண்ட் எழுதி போடுவாங்க, அவ்வளோதான். எதுவுமே கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியாது. இங்கே வந்த பிறகு ரேஸில் ஆன்லைனில் போய் கரண்ட் அஃபேர்ஸ் தெரியும். ஆனால் பிவிக்கு வந்த பிறகு தான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியும். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மூலியமா ஒரு இவ்வளோ மார்க் கெயின் பண்ணலாம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் வந்துடும். மெயின்ஸ் ப்ராக்டிஸ் அடுத்த ஒவ்வொரு லெவல் இருக்கிறாரு, அந்த லெவல் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க. நல்ல யூஸாக இருக்குது. எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மரியாதை ரெஸ்பெக்டா, அண்ணா உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணால் கூட செஞ்சுருவாங்க. எனக்கு பக்கத்தில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, பேர் ஆனந்த். பேர் ரொம்ப க்ளோஸ். அவரே வாஷ் பண்ணி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு க்ளோஸாக. அவர் ஜஸ்ட் 1 month தான் வழக்கம்.
எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்தது உங்களே கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்றேன், அதுக்கு பிவிக்கு தேங்க்ஸ் சொல்றேன். மென்டர்ஸ் அவங்க என்னதான் அவங்க மென்டர்ஸ் இருந்தாலும் என்னை மரியாதை அண்ணா அண்ணா எங்க கூப்பிட்டா அண்ணா மரியாதை கூப்பிட்டு என்ன ஹெல்ப்னாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. என்ன டவுட்னாலும் உடனே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க எப்போ ஃப்ரீயா இருக்குமோ போய் லேப் அக்சஸ் பண்ணிக்கலாம். லேப் ஃப்ரீயா, கம்ப்யூட்டர் ஃப்ரீயா, லேப்டாப் ஃப்ரீயா இருந்தால் நம்ம எப்போ வேணா போய் அக்சஸ் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக வீட்டில் இருக்கும் போதெல்லாம் ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு தான் தூக்கமே வரும். எனக்கு அந்த அளவுக்கு மன உளைச்சல் இருந்தேன். இப்போ 2 நாளாக ஸ்லீப்பிங் டேப்லெட்டே விட்டுலாம் முடிவு பண்ணிட்டேன். நான் தூங்குறப்ப தூங்குவோம், அந்த அளவுக்கு படிப்பு முடிவு பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸி டு மாடரேட், மாடரேட் டு ஹை, இந்த மாதிரி அப்படியே ஸ்லோவா ஏற்றுவாங்க. எடுத்தோடனே ஹையும் போட்டு கஷ்டப்படுத்தாம ஒரு 20% ஈஸியாக நம்ம போகிற மாதிரி இருக்கு. அப்புறம் மென்டர்ஸ் டவுட் கேட்டு அப்போ அதுல ஒரு 10 சம் அப்புறம் அப்படியே போயிருக்கு. இப்போ நிறைய பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காரணங்களுக்காக எக்ஸாம் கைவிட்டுறாங்க, ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த பிரச்சனையை தாண்டதுக்கு தான் படிக்கிறதுக்கே வந்திருக்கேன் நான். அது ஏஜ் கோளாரோட இருக்கலாம். தயவுசெய்து அந்த ஏஜ்ல நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, லைஃபே மாறி. எனக்கு வயசு இப்போ ஃப்ராங்கா சொல்றேன், 36 வயசாகுது. எனக்கு பேங்கிங்னா வர்றதுக்கு முன்னாடி நான் வேலை தெரிஞ்ச சைட்லாம் வேற. ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சு, என்னை வந்தவங்கலாம் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க ஏன்டா அப்படி நினைக்கணும்னு எங்க லைஃப் எல்லாத்துக்கும் ஃபெயிலியர், லைஃபே ஃபெயிலியர் ஆயிடுச்சு எனக்கு. அது மறுபடியும் மாற்றி காமிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கேன். நான் படிக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா சொல்றாரு போறது வேணாண்டா, இங்கே இருந்து பாடுறேன், அவங்களை விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. நான் வீட்டுக்கு ஒரு பையன், அப்பாட்ட பெர்மிஷன் அப்பா வேணாம்னு சொல்ற, இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு நான் படிக்கணும், படிச்சாதான் ஒரு வழி இல்லை. நல்லா இது இருக்கு எனக்கு, அதனால போயிட்டு ஆகுங்க பார்த்து கொஞ்சம். நாங்கள் எப்பயும் ஃபோன் பண்ணி இப்பதான் துணி வைக்கங்க கேட்டாங்க. சும்மா துவைச்சு போட்டு அப்படியே காய போட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். வீட்டிலலாம் யோசிக்கிறாங்க. நான் முதல்ல திங்க் பண்ணிட்டேன், ஊரை வச்சு இருப்பது அப்படிலாம் திங்க் பண்ணி பாஸ் பண்ண. நம்ம தேவை எய்ம் பாஸ் பண்ண, அவ்வளோதான். ஒரு 3 மாசம் கஷ்டப்பட போறேன், அவ்வளோதான். ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஆகணும். ஓகே, எங்களுடைய மனமார்ந்த வருத்தப்பட வேண்டியது.